மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையா அவங்க அவங்க அக்கௌண்ட்ல வந்துரும் அப்படின்னு சொன்னது மாதிரியே அந்த கடந்த வருடங்களாக மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையா எல்லோரும் அக்கௌண்ட்டுக்கும் கரெக்டா வந்துரும். அந்த உதவித்தொகையை வீணடிக்க கூடாது அப்படின்றதுக்காக மகளிர் குழுல உள்ள எங்க குழுல ஒரு 18 பேர் இருக்கும். அந்த குழு நபர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த தொகையை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் அந்த தொகையை எடுத்து நாங்களே சீட்டு பண்ண மாதிரி கட்டி இப்ப அத ஒரு மாடு அந்த மாதிரி வாங்கி சொசைட்டில பால் ஊத்துறோம். அந்த மாதிரி நாங்க முன்னோடியா கொண்டு வந்திருக்கோம். இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப மொத்தமாகவும் தேர்தல் அறிவிக்க கோடை காலத்துக்கு செலவுக்கு அப்படின்ற பிள்ளைகள் செலவுகளுக்காக மாதம் 5000 ரூபாய் மொத்தமா மாசம் 5000 ரூபாய் எங்க அக்கௌண்ட்டுக்கு ஏத்திருக்காரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப கோடை காலங்களுக்கு வெயில் காலங்களுக்கும் செலவுக்கு என்ன செய்ய பண்றதுல அந்த 5000 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் ஐயா தேர்தல் வாக்குறுதியா மாதம் 1000 ரூபாய் தரேன்னாங்க. அது மாதிரி கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய நான் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல பாப்பா பேர்ல போட்டேன். இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்ததையும் சரி எடுத்தா செலவு தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த 5000 ரூபாயும் எடுத்து அப்படியே மொத்த டெபாசிட்டா 5000 ரூபாயும் போட்டேன். SSI திட்டத்துல போட்டு விட்டேன். இது பயனுள்ளதா இருக்கும். பாப்பாக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ல. அக்கௌண்ட்ல காசு 5000 ரூபாய் ஏறவும் சந்தோஷமா வாங்கினோன்னு வீட்டு வாடகை பாக்கி இருந்துச்சு. அந்த வீட்டு வாடகை அப்படியே கொடுத்தோம். அது எங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாசம் 1000 ரூபாய் நான் அப்படியே வாங்கி வீட்டு வாடகைக்கு தான் கொடுப்பேன். அதோட நான் வேலைக்கு போறதோட காசோட அந்த வீட்டு வாடகையும் சேர்த்து 3500 வீட்டு வாடகை அப்படியே கொடுத்துருவேன். அந்த காசு இதுவரை பயனுள்ளதா இருந்துச்சு. 1000 ரூபாய் மாசம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. இப்ப 5000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. மருந்து மாத்திரை சாப்பாடு இதுகளுக்கு கொஞ்சம் உதவி இருக்கு. 5000 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. எங்களுக்கு நல்லா யூஸா இருக்கு. ஒரு காய்ச்சல் முன்னாடி வந்தா போய் ஊசி போடலாம், ஒரு மாத்திரை மருந்து வாங்கலாம். ஏதோ பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுது. மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மையம் அனுப்புனாரு. அது நல்ல உதவி எங்களுக்கு மக்களுக்கு. பஸ் காசு எங்களுக்கு மக்களுக்கு உதவிதான். அது இருந்தாலும் இப்போ மாசமா ஒரே காசா 5000 ரூபாய் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றோம்.